வணக்கம். என்னுடைய பேர் புருஷோத்தினி. நான் சின்னக்கயனு கிராமத்தில 6வது வார்டு உறுப்பினரா இருக்கிறேன். இந்த ரயில்வே பாதை, சுரங்கப்பாதை கடந்த பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி வேலைய ஸ்டார்ட் பண்ணாங்க சார். தொடர்ச்சியா ஒரு 3 மாதம் வேலைய ஸ்டார்ட் பண்ணி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மே மாசம் வேலைய விட்டுட்டு பெண்டிங்கா விட்டு போயிட்டாங்க அவங்க. அப்புறம் எங்களுக்கு வேலைய எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாக்கா, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க சார். நாங்க எல்லார்கிட்டயும் போயிட்டு அப்ரோச் பண்ணோம். தாசில்தார் கிட்ட, நகராட்சியில, கலெக்டர் கிட்ட, எம்எல்ஏ போனாரு. அப்புறம் எல்லாருமே போனாங்க சார். இந்த மாதிரி எல்லார்கிட்டயும் போயிட்டு நாங்க அந்த பிரச்சனைய சொல்லி அணுகுனோம் சார். எல்லாரும் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு 10 மாத இடைவெளி இருந்தது. அதுக்கப்புறம் நாங்க அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி இங்க என்ஹெச்ல அரக்கோணம் ஷோலிங்கர் என்ஹெச்ல நாங்க போயிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஒரு 6 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் சார். அதுக்கப்புறம் டிஎஸ்பி முதற்கொண்டு எல்லாமே வந்தாங்க. தாசில்தார் எல்லாருமே வந்தாங்க. நாங்க இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் 6 மணி வரைக்கும் நாங்கள் அங்கேயே தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணோம். அப்புறம் 6 மணிக்கு மேலே இங்கே ஜேசிபி கொண்டு அந்த பக்கமாக பாலத்துக்கு அந்த பக்கமாக ட்ராக் அந்த பக்கமாக வழியை ஜேசிபி கொண்டு வழியை பண்ணி கொடுத்தாங்க. ஒரு வார காலம் தான் சார் அந்த வேலையை நடைபெற்று. அதுக்கப்புறம் மறுபடியும் பெண்டிங் ஆயிடுச்சு அது. இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் தொடர்ச்சி அவர்கிட்ட இன்ஜினியர் கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டாக்கா, இது ப்ராப்ளம் இருக்குது, நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 மாதம் வேலையை தாமதப்படுத்தின்னு இருக்கிறாரு அவரு. இப்போ அவர்கிட்ட கேட்டால் எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இதனால் என்ன பாதிக்கப்படுதுனாக்கா, நாங்கள் ஒருத்தர் இறந்துட்டா கூட இந்த ட்ராக் கிராஸ் பண்ணி தான் சார் கொண்டு போனோம். எங்களால் அதெல்லாம் சரி பண்ண முடியல. எங்களுக்கு வேறு மாற்று வழியும் கிடையாது. அந்த மாற்று வழி கொடுத்துருக்குறாங்க பாலத்து ஓரமாக. அங்கே போனால் நிறைய பிரச்சனை இருக்குது. சாயந்தரத்துக்கு மேலே லேடிஸால் போக முடியல. நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அங்கே. அதனால் குழந்தைங்களால், பெண்களால் எல்லாராலையும் அந்த சைடு அந்த வழி எங்களால் பயன்படுத்த முடியல சார். மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போகவே முடியல. ரொம்ப சேராக இருக்குது. நிறைய வண்டியெல்லாம் கூட கீழே நிறைய பேர் அடிபட்டிருக்கு சார். அந்த வழி எங்களால் பயன்படுத்த முடியல. அதே மாதிரி இந்த வழியில் குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுறாங்க சார். கடந்த ஒரு வருஷமாக கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி வந்தால் 1 இயர் ஆக போகுது சார். குழந்தைங்க எல்லாமே ஸ்கூல் போக முடியாமல், வயசானவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் அரக்கோணம் டிபெண்ட் பண்ணி தான் சார் இருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்கள் அந்த அரக்கோணம் இந்த வழியை பயன்படுத்த எங்களால் போகவே முடியுது. இந்த வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். நாங்கள் குழந்தைங்க முதற்கொண்டு, பெரியவங்க முதற்கொண்டு, கர்ப்பிணி முதற்கொண்டு, வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கினாலும் நாங்கள் இந்த வழி தான் சார் பயன்படுத்தி போகிறோம். எல்லாத்துக்குமே நாங்கள் இதை சார்ந்திருக்கும் போது எங்களுக்கு ஒரு வருஷமாக இந்த வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். தயவுசெய்து முதலமைச்சர் பார்வைக்கு இதை கொண்டு போங்க சார். இதை எங்களை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் சார். இந்த பஞ்சாயத்தில் இருக்க 9 கிராமமும் இந்த வழியை தான் சார் பயன்படுத்துறாங்க. ஒரு வருஷமாக பாதிக்கப்பட்டுக்கிறோம். யாருமே இதுக்கு எந்த சொல்யூஷன் கொடுக்கலாம். எப்படி சார் நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா முதலமைச்சர், தயவுசெய்து இந்த கோரிக்கையை நாங்கள் உங்ககிட்ட விடுக்கிறோம். இந்த பஞ்சாயத்து ஃபுல்லாகவே உங்ககிட்ட கேட்குறோம். உங்களுடைய பார்வையை கொண்டு போகிறோம். நாங்கள் இதை நீங்கள் இதுக்கு சீக்கிரமாக விரைவில் ஒரு முடிவு தெரிவிக்கணும்னு சொல்லி கேட்குறோம் ஐயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.